பழனியில் பாஜக மேற்கு மாவட்ட தலைவர் கனகராஜ் கைது செய்யப்பட்டதை கண்டித்து நூற்றுக்கணக்கான பாஜக நிர்வாகிகள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்க கேட்கலாம். கார்த்திகேயன், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். பழனியில் பாரதிய ஜனதா கட்சியின் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட தலைவர் கனகராஜ் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து நூற்றுக்கும் மேற்பட்டவர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த 3ஆம் தேதி மதுரையில் நடைபெற்ற பாஜக மகளிர் அணி நீதி பேரணியில் பங்கேற்று சென்ற திண்டுக்கல் மாவட்ட பாஜக மகளிர் அணியினர் சிலர் போலீசார் கைது செய்தனர். இதனையடுத்து அவர்களை பார்க்க சென்ற திண்டுக்கல் மேற்கு மாவட்ட பாஜக தலைவர் கனகராஜ் காவல்துறையினர் கண்டித்து நிலையில் பெண்கள் அடைத்து வைக்கப்பட்டிருந்த திருமண மண்டபத்தை ஒட்டி செயல்பட்ட வந்த தனியார் மதுபான கூடத்திற்கு தனது ஆதரவுடன் சென்று சட்டவிரோதமாக மதுபானம் விற்பதாக தெரிவித்தார். மேலும் காவல்துறையை கடுமையாக விமர்சனம் செய்திருந்தார். இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக மதுபான கூடத்திற்கு அத்துமீறி நுழைந்த பணியாளர்கள் தாக்கியது உள்ளிட்ட 5 பிரிவுகள் பழனி நகர காவல் நிலையத்தில் வழக்கு செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து திண்டுக்கல் மேற்கு மாவட்ட தலைவர் கனகராஜ் இன்றிருந்து மாலை கொடைக்கானல் சென்று விட்டு தனது காரில் பழனிக்கு திரும்பிக் கொண்டிருந்தார். இப்பொழுது பழனி கொடைக்கானல் சாலையில் ஐயம்பள்ளி காவல் சோதனை சாவடியில் காத்திருந்த போலீசார் பாஜக மாவட்ட தலைவர் கனகராஜை மாவட்ட பொதுச் செயலாளர் செந்தில்குமார் ஆகியோர் கைது செய்தனர். மாவட்ட தலைவர் கைது செய்யப்பட்டதை அறிந்து பழனி நகர காவல் நிலையம் முன்பாக ஏராளமான கட்சி தொண்டர்கள் திரண்டனர். அதைத் தொடர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் பாஜக 100க்கும் மேற்பட்டவர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். உடனே போலீசார் பேச்சுவார்த்தையை தொடர்ந்து செயல்படாத பாஜகவினர் தள்ளுமுள்ளும் போலீசாருக்கும் பாஜகவுடன் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அது போலீசார் பாஜக குண்டுக்கட்டையாக தூக்கி கொண்டு கைது செய்து வருகின்றனர். ராம்குமார். கார்த்திகேயன், கள தகவலை பதிவு செய்தமைக்கு நன்றி.